பாரு நீங்க அமக்குனத விட தப்பு பாரு பாரு பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும். இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. சந்திரா சந்திரா ஒண்ணு இல்ல சார் சார் முஞ்சி தள்ளிடுவா சார். என்ன 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 கேம் வச்சு கத்திட்டு போறியா கொலை பண்றியாடா மயிராண்டி மயிராண்டி டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா பண்ணின்ற என்ன கொலை பண்ணின்ற என்ன அப்படியே பேச என்னடா பண்ணுவ வா இறங்கு வா சும்மா பேசுறா எங்க ஏதாச்சும் பண்ணுங்க டேய் டடியா அங்க என்னடா பேச்சு மர்மன மாதிரி உட்கார்ந்திருக்க வாடா அண்ணா அப்படியே பேசுற தப்புடா பேசுற எனக்கு தகுதி இல்லடா என்ன ராஸ்கல் நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன் ஏய் முடிச்சடா சிங்கிள் சொல்றேன் எனக்கு தெரியாது ஆம்பளை நீ வாடா அம்மா பத்தி பேசனல எங்க அம்மா பத்தி அவ எப்படி அம்மா பத்தி ஏன் இப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே வாடா நீ வாடா எப்படி அம்மா பத்தி பேச நீ உயிரோட இருக்க நான் உயிரோட இருக்கேன் பாத்துடா புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஹலோ ஜாலி டெக்னிக்ஸ் மக்களே, நேரத்தில் எபிசோட பார்க்கும்போது உண்மையிலே கமருதனோட ரியல் ஃபேஸ் இதுதானா அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கு. முக்கியமா பாரும் சேர்ந்து தான். ஏன்னா ஒரு கோ கண்டஸ்டன்ஸை என்னதான் நம்ம ஏசினாலும் அது கேமுக்காண்டி மட்டும் தான் இருக்கும். பட் நேற்று நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பர்சனல் வஞ்சன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் மட்டும் கோவத்தில் இல்லை, ஒட்டுமொத்த பிபி ஃபேன்ஸுமே கோவத்தில் இருக்கு. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அது மட்டும் இல்லாம விஜய் சேவி சார் இந்த பாருக்கோ அண்ட் கமருதீனுக்கும் ரெண்டு விதத்துக்குமே ரெக்கார்டு கொடுக்கறது உங்க வேலை தான். ஏன்னா நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பிக் பாஸ் டீம் சைட்ல இருந்து கொடுக்கலனாலும் நீங்க கொடுக்கலனா பிக் பாஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகமே உங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்த்து பண்ணி விடுங்கன்னு நினைக்கிறேன். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. சிறந்த சட்டமும் அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம எதனால இந்த டாஸ்க்ல இருந்து இவங்களை தள்ளி விட்டாங்க அப்படின்னு வரிசையா உண்மையை நான் பாத்துருவோமா? இப்போ வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே இந்த கம்மு கூட சேர்ந்துட்டு பாரும் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கேம்னு வந்துட்டாலே ரொம்ப அக்ரெசிவா இருக்குடா அப்படின்னு பாரு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து கமருதீன் வந்து இந்த கேம்ல மட்டும் யாராவது வம்புலுக்கட்டும், நீ நானு திவ்யா வினோத் இந்த 4 பேரும் சேர்ந்து அவங்களெல்லாம் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஸ் நீங்க எல்லாம் சேர்ந்து பண்றது எல்லாமே ஓகே, வினோத் அண்ட் திவ்யா என்ன பண்ணாங்க? என்ன சேர்க்காத. அதுக்கப்புறம் விக்ரம் கூட வந்துட்டு இந்த சாண்ட்ரா பீஸ் என்ன தரமா சொல்லிச்சு பாருவை பத்தி. அதுக்கு ஒரு வீடியோ போட்டா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து பாரு வந்து பிரச்சனை பார்த்து சொல்கிறா. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சாண்ட்ரா பீஸ் சொல்லிட்டு இருக்கு. இதில் வேற இங்கே கார் டாஸ்க்கு கொடுத்து மடியில் வேற உட்கார வச்சு ஒரு மாதிரி நெருக்கி உட்கார மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சாதகமாக அந்த கார் டாஸ்க் வேற இருக்கா. இதில் வந்து கேமரா ஒரே கேமரா தான் இருக்கு. அந்த ஆங்கிள்லேருந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ண முடியும், அது உள்ள என்ன நடக்கு, எங்கே டச் பண்ணுறாங்க, என்ன பண்ணாலுமே தெரியாது. அதுலேயும் முக்கியமாக எல்லா கண்டஸ்டன்ஸும் அந்த கேமரா மறைக்கிற மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாலுமே தெரியாது. இனிமே எல்லாம் நைட்டோன்னு கூட போறானுங்க. இதுக்கப்புறம் வந்து வினோத் கூட சேர்ந்து இந்த 2 பேரும் அதுல முக்கியமா பாரு வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுல யாரு ரியல் யாரு ஃபேக் அதுல பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு வினோத் வந்து ஓவராலையும் சொல்லிட்டு இருந்தான். அதுல ஓவராலையும் சொல்லும் போது யாரெல்லாம் பாரு நினைச்சு வச்சிருந்தாலோ அவங்களாம் கரெக்டா சொல்லும் போது ஆமாண்ணா நானும் அதான் நினைச்சேன், ஆமாண்ணா நீ அதான் நினைச்சிருக்க, கரெக்டுன்னு கரெக்டுன்னு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த அரோரா பீஸ் வந்து 50% ஃபேக்கு அப்படின்னு சொன்ன வினோத்துக்கு அப்புறம் முக்கியமா சந்தோஷப்படுறது அதுவும் கரெக்டுன்னு கரெக்டுன்னு அப்படின்னு துள்ளி குதிக்கிறதே பாருதான். மாப்பிள்ளை சொல்ற சத்தாண்டா. இதுல இந்த பீஸ் வர இன்னொருத்த வந்து எப்படியாவது நம்ம கூட வச்சுக்கணும், இவனால நமக்கு ஓட்டும் அதிகமாகும், அதனால ஃபேன்ஸ் வெளியே இருக்காங்க அதிகமா, சோ நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அது மட்டும் ஓட்டு விழுன்னு சொல்லிட்டு இந்த பீஸ் என்ன தெரியுமா சொல்லுது, நீ 100% ரியல்னு அப்படின்னு சொல்லுது. அதாவது வினோத் வந்து 50% ரியல் தான் நீ அப்படின்னு பார்வை சொன்னாலும் நீ 100% ரியல்னு சொல்லுது இந்த பீஸ். எப்படிப்பட்ட கேரக்டர் நீங்களே பாத்துக்கோங்க. இந்த பக்கம் இரு இல்ல அந்த பக்கம் இரு,
உன்ன மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற ரெண்டாம் கட்டனால உன் வீட்டு கூட பிரச்சனை இருக்காது காதே. இதுக்கப்புறம் வந்து ஒரு டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் நடந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, குஷ் காம்படிஷன். அதாவது அந்த பவுல்ல இருந்து ஒரு துண்டு சீட் எடுத்து அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதை கேள்வி கேட்டுட்டு அதில் வந்து யாரை சூஸ் பண்ணி கேட்குறாங்களோ அவங்க வந்து பதில் சொல்லணும். அவங்க தப்பா சொன்னாங்கன்னா காயின் கொடுத்துடணும். ஸோ கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் போயிடும். அது மட்டும் இல்லாமல் யாருமே சொல்லலை திருப்பி இவங்க கிட்ட வரும்போது இவங்களும் பதில் சொல்லணும்னா இவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த உலகத்தில் எந்த நாடு சந்தோஷமான நாடு அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொருத்தன் அந்த கேள்வி கேட்டான். அதில் வந்து கமருதீன் வந்து சுவிட்சர்லாந்து சொன்னாரு, பார் வந்து நியூசிலாந்து சொல்லிச்சு. ஆனா ரெண்டுமே தப்பு தான். ஆனா வினோத் கிட்ட வரும்போது தாய்லாந்து சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல. ஆனா என்ன நினைச்சு இவர் சொன்னாரு தெரியல, ஒருவேளை அவரு சந்தோஷமா இருந்த கண்ட்ரியை தான் நான் எல்லாரும் கேட்கறாங்க போலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு போலக்கு. அது எல்லாரும் அமையாதுரா. இதுல இன்ஃபேக்ட் வந்து இந்த கேள்விக்கு பதில கேட்டோடனே பிக் பாஸே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என அழைக்கப்படும் நாடு எது சார்? தாய்லாந்து. ஒரு நிமிஷம் இருங்க, சிரிச்சு முடிச்சுக்கிறேன். அதுல எந்த கண்ட்ரி உண்மையில வந்து சந்தோஷமான கண்ட்ரின்னு அரோரா கரெக்டா சொல்லிப்பா, பின்லாந்து. ஏன் இந்த பின்லாந்துனா ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. ஏன்னா அங்க கவர்மெண்ட் கரெக்டா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஊழலுக்குங்க பேச்சே கிடையாது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு சிவிக் சென்ஸ் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரோட் சீயிங், அது மட்டும் இல்லாம சில பிளேசஸ்லாம் ரொம்ப அமைதியாகவும் காமாவும், அங்க இருக்கிற மக்கள் முதற்கொண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனாலே இங்க ஹாப்பியான கண்ட்ரின்னு முதல் இடத்துல இருக்கு. அதுவும் ரொம்ப வருஷமாவே இருக்கு. இன்னும் வரைக்குமே யாரும் அதை தட்டி பறிக்கவே இல்லை. பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போலாமாண்ணா? அதுக்கப்புறம் டிக்கெட் ஃபினாலேயோட லாஸ்ட் டாஸ்க், அதாவது 8வது டாஸ்க். அது வேற ஒன்றும் இல்லை, காருக்குள்ள எல்லாரும் உட்காந்துக்கணும். அந்த கார்லேருந்து யார் ஃபர்ஸ்ட் வெளியே வராங்களோ அவங்க அவுட் ஆகிட்டே வருவாங்க. அதுவும் காருலேருந்து தரையில கை கால் பட்டாலுமே அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு எல்லாரும் குடுகுடுன்னு எல்லாரும் உள்ள ஏற ஆரம்பிச்சாங்க. உள்ள போப்பா, ஏறுங்க சீக்கிரம். நீங்க எல்லாம் இறங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாரும் ஜாலியாக சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதில் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? இந்த கம்மு பீஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்துனே இந்த சாண்ட்ரா பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பார்த்தோன்னே ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இந்த கம்மு பீஸ் தான். ஸோ இதை பார்த்த சாண்ட்ரா பீஸ் சும்மாவா இருக்கும், காமுருதீன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பீஸ் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அது எதுக்கு சொல்லுதுன்னு பார்த்தா இந்த கமருதீன் உள்ள பண்ண விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்த மீன் பண்ணி தான் இந்த சாண்ட்ரா பீஸ் சொல்லிச்சு. இந்த டவுட் வந்து கமருதீனுக்கு இருக்கு, என்ன எப்படி காமுருதீன் சொல்றீங்க அப்படின்றதுக்கு, அம்மா உள்ள பாக்குறோம்ல என்ன மாதிரி காமமான வேலை பாக்குறீங்க அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. அதுக்கப்புறம் இந்த பார் வந்து உங்க மனசுல தான் காமம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்மும் வந்து உங்க மனசுல தான் காமம் இருக்கு, இங்க காமம் வந்து நிறைஞ்ச இருக்கு. சோ இறங்கி போயிட வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சாண்ட்ரா ஒன்னு மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த கமருதீன் பண்ணதை லிஸ்ட் படி குறும்படம் மாதிரி எடுத்து காட்டினீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம காட்டிடுவோம். உண்மையிலே ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பீஸை பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ஆதிரை ஆகட்டும் திவ்யா ஆகட்டும், ஏன்னா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து இந்த கமுரு பீஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவன் வந்து டேஞ்சரான ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பவும் புரியல, இப்போ புரியுது. எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காதாண்டி. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம இந்த சாண்ட்ரா பீஸ்ல இருந்து பிரஜன் கிட்ட போயிட்டு பிரஜனையும் இவங்களையும் சேர்த்து தப்பா பேசுறது, அப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் வேலையா வச்சிருக்காங்க. அதுவும் உள்ள இருந்துட்டு பக்கத்துல இருந்து பேசும்போது எப்படி இருக்கும், அதுவும் வெளியே இருந்து பாக்குற பிரஜனுக்கு எப்படி இருந்திருக்கும். உள்ள போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். எப்படியும் எடுத்துக்கலாம். வார்னிங். உன் கையில அவன் மாட்டான், என்னையா பண்ணுவேன்? அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்குறதா. அது மட்டும் இல்லாம மூஞ்சப்பாரு செருப்பு பிஞ்சுருன்னு சொல்றாரு, போடி அப்படிலாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மூஞ்சப்பாரு தூ அப்படின்னு துப்பெல்லாம் செய்றாரு. இந்த மாதிரி எல்லா கேள்வியும் கேட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு நான் நல்லவன் அந்த மாதிரி சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சீசன் 7ல வந்து பெண்களுக்கு ஆபத்தா இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கு விஜய் சேது சார் கரெக்டான பதில் அண்ட் கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு பேருமே வாழ தகுதி இல்லாதவங்க. ஒருத்தர் மட்டும் அழிச்சா அது சுயநலம், ரெண்டு பேருமே அழிச்சா அது பொதுநலம். இதுக்கப்புறம் ஓவரா ஒரு மாதிரி வித்தியாசமா போறதை பார்த்து வினோத் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா நிக்கல. அது மட்டும் இல்லாம ரொம்ப கத்தி எக்ஸ்ட்ரீமா சபரி மட்டும் தான் ட்ரை பண்ணாரு, ஆனாலும் நிக்கல. இந்த பீஸ் விடாம அவங்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுது. இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டான். இவ யார் என்ன காமருதீன் சொல்றது, என் பெத்த அம்மாவா இவா, செருப்பு பிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த காமத்தை வச்சுதான் நீங்க பிள்ளை பெத்தீங்க அந்த மாதிரி இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுல பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். ஆமா நான் அயோக்கியம் தான், அப்படியே இருந்துட்டு போறேன். இதுல முக்கியமா நிறைய விஷயத்த நான் சொல்லல, ஏன்னா கமுதினோட சேர்ந்து இந்த பாரு பீஸும் நிறைய வார்த்தையை விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம கம்முக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயம் யார் பண்ணாலுமே தப்பு தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல, அதுவும் ஒரு டாஸ்க்ல பக்கத்துல உட்காரும் போது அதுவும் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லவே கூடாது. ஸோ அந்த மாதிரி கேடு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்மு பீஸும் பாரும். நம்பி வந்த அவன் ஒரு உதவாகரை, இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. அதுவும் என் கண்ணு முன்னாடி நடக்க வேண்டாம்.
ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த விக்ரம் வந்து கால் வலிக்குது, கால் மறக்கிற மாதிரி இருக்குடா, கொஞ்சம் நவுல்றா அப்படின்னு சொல்லி கமருதீன் தான் சொல்றாரு. சோ கமருதீன் தானே பதில் சொல்லணும். ஆனா பாரு வந்து பதில் சொல்லி அவனுக்கு அவன் எப்படி உட்காருவான், அவன் இங்க உட்காருவான் அப்படின்னு இந்த பீஸ் முட்டு கொடுக்க வருது. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். இந்த இவங்க போர்ஷனை பார்க்கும்போது எரிச்சலா வருது. ஆனா அந்த டாஸ்க்ல மொத்தமா மூடி வச்சு இவங்கள ஃபேஸே பாக்குற மாதிரி வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற வழி இல்லாம இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த சீசன்ல இந்த எபிசோட்ல அப்படி போறதே அந்த ஃப்ளோல தான். ஸோ கடந்து போக முடியல. ஆனா கடந்து போய் தான் ஆகணும். தயவு செய்து போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து கண்ணை கலைமானே அப்படின்னு விக்ரம் பாடுறாரு. ஸோ இதுக்கு சாண்ட்ரா பிசி சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கு. ஸோ இதை பார்த்த கமருதீனுக்கு காண்டாயிட்டு போல இருக்கு. எங்களை பார்த்து எப்படி காமருதீன் சொல்லலாம் அப்படின்னு திரும்பி சண்டை போடுறாரு. இங்க இதை பண்ணக்கூடாது, நீ பண்றதை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு காதலிக்கும் பெண்ணை நான் முத்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தப்பு, இங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சாண்ட்ரா பிசி சொல்லுது. ஸோ அதுக்கு நீ என்கிட்ட மாட்டினல, இந்த வாரம் ஃபுல்லா அவனை வச்சு செய்யறான் பாரு அப்படின்னு இந்த கம்மு பீஸ் தெளிவா சொல்லுது. எல்லாம் பிளான் தானே சார், ஏதோ பெருசா பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வினோத் பீஸ் வந்து தாளம் போட்டுட்டு மாங்குயிலே பூங்குயிலே பாட்டு பாடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த ட்ராக்ல அப்படியே அந்த தாளத்துல வேற ரிலிக்ஸ், அதாவது இந்த பாரு பீஸ் யாரெல்லாம் வந்து பேசணுமோ அந்த ரிலிக்ஸை போட்டு, அதாவது அவங்களை அடிக்கிற மாதிரி ரிலிக்ஸை போட்டு பாட்டு பண்ணதுக்கு தாளம் போட்டுட்டு இருக்காரு இவரு. நான் சொல்ல மாட்டேன், ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த தாளத்தை ஸ்டாப் பண்ணி வினோத்தை சும்மா இருக்க சொன்னதே இந்த சபரி பீஸ் தான். ஆனா அந்த சபரி பீஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாலும் இப்போ வர வர அவரோட ஃபேஸ் ரிவீல் ஆகுறது, நல்ல ஃபேஸா ரிவீல் ஆகுது. Your presence of mind in the intelligence, I appreciate that. இதுக்கப்புறமும் கமல் பீஸ் விடாம சண்டை போட்டு அவங்க குழந்தைகள்லாம் எடுத்து ஒரு மாதிரி வேற மாதிரி கொண்டு போறாரு. அதுவும் ஒரு மாதிரி இந்த மாதிரி பீஸுக்கெல்லாம் வந்து எப்படி திறமை உள்ள விட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஜெய்சிவ் சார், இதுக்கு நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும். முரியசா, இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல கலக்குன்னு கலக்கிடணும். தீர்ப்பை கெட்டு கோர்ட்டு ஜட்ஜி என்ன கூப்பிடாரு பாடுறா. ஆனா உண்மையை சொல்லுங்க, இந்த பீஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கன்பாக்ஸ் ஸ்லிப் பண்ணிட்டு போங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா, ஆனா இந்த பீஸ் எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன செய்யுமா, வீக்கெண்ட் ஆனிச்சுன்னா கடைசியில பின்னாடி வந்து மெதுவா பேசும்ல. அது மட்டும் இல்லாம இந்த பீஸ் என்னதான் பேசினாலும் கடைசியில நான் தெரியாம பேசிட்டேன், கோவத்துல பேசிட்டேன் இப்படின்னு சொல்லி சமாளிக்கும். அப்பெல்லாம் பார்க்கும்போது வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச செருப்பால் அடிக்கிறவன ஆக்கலாம். உண்மையிலே இந்த பேசும் பார்க்கும்போது எனக்கெல்லாம் பார்க்கவே இருப்பல, கம்முவை பார்க்கும்போது எரிச்சலா வருது. நிஜமாவே நான் இவ்வளோ கேவலமாவோட இருந்தேன். நீ அதுக்கும் மேல. இதுக்கப்புறம் இந்த விக்ரமுக்கு வந்து கால் மறக்குன்னு சொல்லிட்டு நான் வெளியே போறேன்னு வெளியே போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கால் லைட்டா தட்டி இருக்கு போலக்கு இந்த பாருக்கிட்ட. ஸோ தள்ளி வைங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சண்டை போட்டு பா நம்ம தள்ளி விட்டுலாம் அப்படின்னு இந்த பீஸு கொண்டையை போட்டு கதவை திறந்து இந்த ரெண்டு பேரும் காலை வச்சு மிதிச்சு தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவை. தப்பு பாரு பாரு. பொம்பளையா பிறந்து பொம்பளைன்ற நினைப்பே இல்லாம ஆம்பளை மாதிரி வாழ்ற உனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும். இனிமேல வந்து பொம்பளையா நடந்துக்க. அது மட்டும் இல்லாம தள்ளி விட்ட வேகத்திலேயோ இல்லை ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணதுலயோ வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சபரியெல்லாம் இறங்கி போயிட்டாரு. ஆனாலும் இந்த பீஸுங்க வந்து இப்பெல்லாம் நடிக்காதீங்க, அப்பெல்லாம் பேசுறாங்க. தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து இத பாரு சீன் போடுறாங்க பயங்கரமா. பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். நரகத்துல வைதர்வி நதி கரையில அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. இது மட்டும் இல்லாம தள்ளி விட்ட வேகத்துக்கு இந்த கதவை மூடுறன்னு பேர்ல பார் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மூடனா. அப்ப யார் கையோ இல்ல விரலோ பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும், ஏன் கட்டா இருக்கோ சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் பவர் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த திவ்யாவுக்கு வந்து கை வந்து மாற்றுற மாதிரி இருந்திருக்கு போல. ஸோ செம்ம காண்டாயிட்டு போட்டு கிளியும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டான். போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். This is too much. போடே. ஸோ மொத்தத்தில் இந்த கம்மு பீஸுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருக்கும் சேர்த்து அனுப்புனாங்கன்னா இந்த சீசன் அமோகமாக இருக்கும். முக்கியமாக பாரும் நிறைய விஷயம் பண்ணிக்கா. ஸோ அவளுக்கும் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலான விஷயத்தையும் அவளும் சேர்ந்து பண்ணிக்கா. ஸோ கொடுக்கறது கொடுத்தா ரெண்டு பேத்துக்கு சேர்த்து கொடுத்து ரெண்டு பேத்தையும் அனுப்பிவிடுங்க. இந்த பீஸ் உள்ள பண்ணுறதையும் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க சீசனில் இருக்க மற்ற டெடிக்கேட்டடான கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே போனதுனால இவங்களாம் பார்க்கும்போது எரிச்சலாக வருது. புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சரி ஓகே, நேத்துல எபிசோட் முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரு கம்மு பீஸ் பண்ணது எந்த அளவுக்கு தப்பு எந்த அளவுக்கு கரெக்ட் எல்லாத்தையுமே கன்பாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு எபிசோட்ல இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்க ஜாலி. பை.